வணக்கம் நண்பா. வயதின் அடிப்படையில் ஒருவருக்கு மரியாதை கிடைப்பது இங்கு அனைவருக்கும் கிடைக்கும். உன் திறமையை வைத்து மரியாதை கிடைப்பதே நீயாக ஈட்டிக்கொள்ளும் மரியாதை. திறமையை வளர்த்துக்கொள், அதை வெளிப்படுத்த தயங்காதே. உன் உருவம் கண்ணாடியில் பார்ப்பதில் குறை இருக்கிறது என்றால் அது கண்ணாடியின் தவறு அல்ல, அது இருப்பதை காட்டுகிறது, அவ்வளவுதான். அதுபோலவே உன் தவறுகளை மற்றவர்கள் சுட்டிக்காட்டும் போது சொல்பவர்கள் மீது கோபப்படாமல் அதை சரி செய்வதுதான் சிறந்தது. நீ செய்யும் செயல் உனக்கு மட்டும் பயனளிப்பதாக இருக்கக்கூடாது, அது மற்றவர்களுக்கும் நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் உயர்ந்ததாக இருந்தால் செயலும் சிறப்பாக அமையும். எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் உனது நல்ல குணத்தை மாற்றிக்கொள்ளாதே. தீய செயல் செய்பவர்கள் வளர்வது போல் தோன்றலாம், ஆனால் ஒரு நாள் அவர்கள் மாபெரும் வீழ்ச்சியை சந்திப்பார்கள். ஆனால் நல்லவர்கள் சிறிய முன்னேற்றத்தை சந்தித்தாலும் அது நிலையானதாக இருக்கும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுவே முளைக்கிறது. அதுபோலவே உங்கள் மனதில் நல்ல எண்ணங்களை விதைத்தால் உங்களுக்கு நன்மைகளே நிகழும். சந்தோஷமும் மன அமைதியும் தான் மிகப்பெரிய செல்வம். அது பணத்தினால் விலைக்கு வாங்க முடியாது, அன்பினால் மட்டுமே முடியும். ஆசைகளை விரிவுபடுத்திக் கொண்டே இருந்தால் உங்கள் நிம்மதி பறிபோகும். அளவாக ஆசைப்பட்டு அதை அடைவதில்தான் மகிழ்ச்சி உள்ளது. உலகில் எவரும் தன்னை நம்பாத போது தன்மேல் ஒருவன் நம்பிக்கை வைக்கிறான் என்றால் அவன் உயர்வதை இங்கு எவராலும் தடுக்க முடியாது. ஓடிக்கொண்டே இருக்கும் ஆறு சுத்தமாக இருக்கும். அதுபோலவே கற்றுக்கொண்டே இருக்கும் மனிதனின் அறிவு ஆழமானதாக இருக்கும். இங்கு தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகள் என்று எதுவும் கிடையாது. அமைதியாக அந்த பிரச்சனையை உற்று நோக்கினால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவை என்பதில் உங்களுக்கு தெளிவிருந்தால் அதை அடையும் வழிகளை கண்டறிவது சுலபம். உங்கள் இலக்கு என்ன என்பதில் தெளிவாக இருங்கள். உழைக்கும் மனிதனுக்கு அதிர்ஷ்டம் எப்போதும் கூடவே இருக்கும். மற்றவர்களுடன் போராடி பெறும் வெற்றியை விட உன் மனதுடன் போராடி நீ பெறும் வெற்றியே மிகப்பெரியது. மற்றவர்களை அடக்குவது அவ்வளவு சிரமமான விஷயம் அல்ல. உன் மனதை நீ அடக்குவதே சிரமத்திலும் சிரமமான விஷயம். மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் செயலும் நல்லதாக இருக்கும். நல்ல செயல்களை செய்தாலே வாழ்க்கை நன்மை நிறைந்ததாக மாறும். நேரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் மனிதர்கள் தங்கள் நேரத்தை வீணாக்குவது இல்லை. நேரத்தை மதிக்கும் மனிதர்களே தங்களது வாழ்க்கையில் உயர்கிறார்கள். உண்மையான உழைப்பு என்றுமே வீண் போவதில்லை, அது உங்களுக்கு உயர்வை தந்தே தீரும். நேர்மையாக இருக்கும் மனிதர்கள் வேஷம் போட தேவையில்லை. வேஷம் போடும் மனிதர்கள் உண்மையில் நேர்மையான மனிதர்கள் கிடையாது. உண்மையை யாராலும் மறைத்து வைக்க முடியாது, அது என்றாவது ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். இங்கு சிறப்பான வாய்ப்பு என்று ஒன்று எப்பொழுதும் வரப்போவது இல்லை. நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடாமல் சிறப்பாக எப்படி பயன்படுத்துவது என்று யோசிப்பதே புத்திசாலித்தனம். உன் பலவீனத்தை எங்கும் வெளிப்படுத்தாதே. உன் பலத்தோடு போராடி உன்னை வீழ்த்துபவர்களை விட உன் பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை வீழ்த்த நினைக்கும் மனிதர்களே அதிகம். எனவே உன் பலத்தை மட்டுமே வெளிப்படுத்து, பலவீனத்தை எவரிடமும் கூறிக்கொண்டு இருக்காதே. நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.